சார் இந்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியல சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சார் நீங்கள் கூட இந்த போட்டு கட்டுங்க சார். அடுத்த 3ஆம் தேதி கொடுத்துட்றேன் சார். மச்சான் என்னடா ஜாலியாக உக்காந்துக்கிற? ஏடா என்னை பார்த்தா ஜாலியாக உக்காந்துக்கிற மாதிரி இருக்குதாடா உனக்கு? மச்சான் இப்போ என்ன எடுத்துக்கா நல்லா புது சக்கா போட்டு ஜாலியாக சுற்றின்னு ஓடிறதுல ஆம்பளை பிறந்தா ஜாலியாக சுற்றின்னு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டான் மச்சான். நீ என்னமோ தலைக்காமல துண்டை போட்டு உக்காந்துக்கிற? ஏடா 3000 ரூபாய்க்கு ஒரு குக்கர் எடுத்துட்டு 3 மாசமா லோன் கட்டாதுக்கிறோம். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உனக்கு என்னப்பா இக்குப்பட்டு குடும்பத்தில் பிறந்துட்டே என்ஜாய் பண்ற, எதுவுமே இல்லாதவங்க குடும்பத்தில் பிறந்துட்டு இருந்தாலும் நான் எதுக்கும் ஆசைப்படாத போயிட்டுக்குவோம். நடுவு கட்ட சென்டரில் வந்து பிறந்துக்குன்னு வாழ்க்கை வாழ்றதே பெரிய போராட்டமா இருக்குறா. 4-5 வருஷமா ஒரு பொண்ணு பார்த்து நோடிறது எவனும் நம்பி ஒரு பொண்ணு தரமாட்டான். அதையும் தாண்டி ஏதோ ஒருத்தர் 2 பேர் கொடுக்குறோன்னு வரான். அதுலயும் இந்த ஊர்ல 4 பேர் சேர்ந்து அதையும் கெடுத்து போடுறாங்க. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் அடுத்து வீட்டுக்கு எடுத்து அந்த பொண்டாட்டிக்கிட்டு கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி போட்டு அது தின்னு பெல்ற வேலைக்கு மனுஷன் உயிர் போய் உயிர் வருதுற ஆம்பளைகளுக்கு வாழ்க்கை. உனக்கு என்னமோ ஜாலியா இருக்குதுன்ற, உனக்கு என்ன எல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாக்க இருக்கிறது எடுத்து செலவு பண்ணி ஜாலியா ஓடியாடுற சட்டு காலர் தூக்கி விட்டுன்னு